வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. ஸோ டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் பகுதி நேர ஆசிரியர்களுக்கு சிறப்பு மதிப்பெண்கள் எப்பொழுது வழங்க இருக்காங்க என்பதை பற்றி நம்ம பார்க்கலாம். மேலும் பள்ளி கல்வித்துறையில் டெட்டோடைய ஆசிரியர்களுடைய நியமனத்தில் மீண்டும் ரிசல்ட் பார்த்திங்கன்னா வெளியிட போகிறாங்களா, இந்த டெட் தேர்வர்களுக்கு மீண்டும் ஒரு அறிவிப்பு எப்பொழுது வரும் என்பதை பற்றி இந்த ஒரு வீடியோவில் நம்ம முக்கியமாக பார்க்கலாங்க. ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. எஸ்ஜிடியோடைய ரிசர்வ்டு கேண்டிடேட்டோடைய லிஸ்டர்ஸ் எல்லாமே பார்க்கல அப்படின்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்துடைய இணையதளத்தில் வெளியிட்டிருக்காங்க. ஸோ அந்த முழு விவரத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. எஸ்ஜிடியோடைய ரிசர்வ் கேண்டிடேட்டோடைய லிஸ்ட்டு அது யாருக்கெல்லாம் அதில் பயன்பெறும் அப்படின்ற பட்டியல் அனைத்துமே நமக்கு வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பெஷல் டீச்சர்ஸோடைய நோட்டிஃபிகேஷன் இல்லை பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கிறதுக்கு இந்த 1600 பேர் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்களே. ஸோ அதனால் ஸ்பெஷல் டீச்சர்ஸுக்கு பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கிறதுக்கு உண்டான அப்டேட் பார்த்திங்கன்னா கொடுக்க போகிறாங்க. ரெடி ஆகிக்கோங்க மக்களே. அடுத்து இந்த ஸ்பெஷல் டெட் எக்ஸாமு எப்போ வரும், ஸ்பெஷல் டெட்டாக எக்ஸாமில் என்ன திருப்பங்கள் கொண்டு வர போகிறாங்க, ஸ்பெஷல் டெட்டாக எக்ஸாமில் என்னென்ன மாற்றங்கள் இருக்கும் அப்படின்றத பற்றி நான் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ ஸ்பெஷல் டெட் எக்ஸாம் பார்த்திங்கன்னா அனைத்து கம்யூனிட்டிக்குமே டெட் எக்ஸாமு நடத்தணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கைகள் போய்கிருக்கு. ஸோ அது ஒரு பக்கம் இருந்தாலும் அனைத்து டெட்டில் ஃபெயிலான நபர்கள் அனைவருக்குமே இந்த ஸ்பெஷல் டெஸ்ட்டை நடத்தணும், டெட்டை நடத்தணும் அப்படின்ற மாதிரி ஒரு அரசாணையை விரைவில் கொடுக்க போகிறாங்க. ரெடி ஆகிக்கோங்க மக்களே. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் நியமன தேர்வை ரத்து செய்கிறதுக்கு உண்டான ஒரு பெரிய அரசாணை தேர்தல் வாக்குறுதியாக வெளியிட போகிறாங்க. அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இதற்கான முக்கியமான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்காரு. பொறுத்து நம்ம பார்க்கலாங்க. டிஆர்பியோடைய பணி நேரடி நியமனத்தில் பகுதி நேர ஆசிரியர்களுக்கு சிறப்பு மதிப்பெண்களுக்கு உண்டான ஒரு அரசாணை பப்ளிஷ் ஆகிட்டுருக்கு. ஸோ டிஆர்பி பகுதி நேரடி பணி நியமனத்தில் பகுதி நேர ஆசிரியர்களுக்கு சிறப்பு மதிப்பெண் 15 வழங்கி பள்ளிக்கல்வித்துறை அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் பி சந்திரமோகன் நேற்று வெளியிட்டுள்ள அரசாணையில் கூறியிருப்பதாவது, அரசு பள்ளிகளில் காலியாக இருக்கும் நிரந்தர சிறப்பு ஆசிரியர் பணியிடங்களில் பகுதி நேர ஆசிரியர்களை நியமிக்க ஏதுவாக நேரடி நியமனங்களில் பகுதி நேர பணிக்காலத்தை அடிப்படையாக கொண்டு அவர்களுக்கு சிறப்பு மதிப்பெண் அளக்கு அளிக்கப்படும் என கடந்த ஜனவரி 24 சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அறிவித்தார். இதைத் தொடர்ந்து அனைவருக்கும் கல்வி திட்டத்தின் கீழ் பணியாற்றி வரும் பகுதி நேர ஆசிரியர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஆண்டுக்கும் 1.5 மதிப்பெண் வீதம் அதிகபட்சம் 15 மதிப்பெண் வழங்குமாறு அரசு பள்ளிக்கல்வித்துறை இயக்குநருக்கு ஒரு அப்டேட்டை கொடுத்தாங்க. அதையேற்று சிறப்பு ஆசிரியர்கள் நேரடி நியமனத்தில் பகுதி நேர ஆசிரியர்களுக்கு ஆண்டுக்கு 1.5 மதிப்பெண் மூலம் 15 மதிப்பெண்கள் வழங்கப்படும். சிறந்த மதிப்பெண் சலுகை 2011 முதல் தொடர்ந்து இதை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓவியம், தையல், உடற்கல்வி உள்ளிட்ட சிறப்பு ஆசிரியர் நியமனத்திற்கு தற்பொழுது வரை 100 மதிப்பெண்கள் வழங்கப்படுகிறது. இதில் 95 மதிப்பெண்களுக்கு எழுத்து தேர்வானது, எஞ்சிய மதிப்பெண் வேலைவாய்ப்பு அலுவலக பதிவு மூப்பு. எழுத்து தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுடைய சான்று சரிபார்ப்பின் பொழுது அழைக்கப்படும் பொழுது எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டை வச்சு மதிப்பெண்கள் வழங்கப்படும். அந்த வகையில் தற்பொழுது சான்றிதழ் சரிபார்க்கும் வரும்பொழுது 13 மதிப்பெண்ணுடன் கூடுதல் சிறப்பு மதிப்பெண்கள் 15 வழங்கப்படும் என்பதையும் குறிப்பிடத்தக்கிட்டிருக்காங்க. ஸோ இந்த அப்டேட் பார்த்திங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியம் தற்சமயம் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ டிஆர்பியில் 2013 மற்றும் 2017 டெட்டில் பாஸ் பண்ணவங்கூடான போஸ்டிங் தேர்தல் வாக்குறுதிகள் இருக்குது. அதை எப்போ அப்டேட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஸோ அடுத்த தேர்தலே வர இருக்குது. அதனால் ஆல்ரெடி போன தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றத்துக்கு அரசு முயற்சிட்டுருக்கு. ஆசிரியர்களுக்கு நன்மை பயக்கும் செய்திகள் விரைவில் வெளியிடப்படலாம். பகுதி நேர ஆசிரியர்களுக்கும் பணி நிரந்தர வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. டிஆர்பியில் இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.